3, 2, 1. ஸோ எல்லாருமே நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருப்பீங்க எதுக்கு நாங்கள் எல்லாருமே இவ்வளோ ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு. நம்ம சேனல் டெக் பாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஹிட் பண்ணிருக்கு. இந்த சந்தோஷத்தை நம்ம மட்டும் இல்லாமல் உங்க கூட சேர்ந்து ஏதாவது செலிப்ரேட் பண்ணலாமா? பண்ணலாம். என்ன ட்ரீட் 35 நம்ம எல்லாம் ட்ரீட் போவோம். 35 லட்சம் பேரையும் கூட்டு போறதுன்றது சாத்தியம் இல்ல. என்னைக்காவது நம்ம வந்து மீட் அப் வைக்கிறோம் அப்படின்னா வயிறார சாப்பாடுலாம் அது பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட சாப்பிடலாம். அது இல்லாம வேற ஏதாவது ட்ரை பண்றது அப்படின்னா ஓவர் ஆக்டிங் படாம வந்து நம்ம பிளான் பண்ணதே செஞ்சிருவோம். ஸோ இந்த 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்கு நாங்கள் கிவ் அவே பண்ண போகிறோம். அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கோம். எங்கே இருக்குது ப்ராடக்ட்ஸு? எங்கே இருக்குது அந்த அதையும் பிளான் பண்ணி வச்சிருப்போம்ல. எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா? அது பிளான் பண்ணல, நிஜமாவே எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. இந்த ஒன்று இருக்கு. இந்த ஒன்று இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கிவ் அவே பண்ண போகிறது A14 5G. 2 ஃபோன் இருக்கு. ஆக்சுவலாக 3.5 மில்லியன் இல்லையா, 3 கூட பண்ணுவோம். ஸோ இன்னொன்று போய் வாங்கிட்டு வந்துடலாம். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. வந்தாச்சு. பட் அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்டுருவோம் வீடியோ எடுக்க. சப்போஸ் பெர்மிஷன் தராட்டி வேற ஷோரூம் போகலாம். ப்ரோ ஒரு ஃபோன் வாங்க வந்திருக்கேன், வீடியோ மட்டும் எடுத்துக்கலாமா? இப்போ என்ன லேட்டஸ்ட் மாடல்ஸ் இருக்கு? லேட்டஸ்ட் லான்ச்னா A14 மாடல். A14 5G. ஆக்சுவலாக வந்து பட்ஜெட்ல 5Gயோட வந்து லான்ச் பண்ணிருக்க ஒரு ஃபர்ஸ்ட் டிவைஸ். அந்த மாடலோட டிசைன் தான் அந்த மாடல். ஓகே. ஸோ லைவ் டெமோ பார்த்துக்கங்க. இதெல்லாம் நல்லா போகுதா இங்கே? சூப்பர் மூவிங் இருக்கு ப்ரோ. அப்படியா? ஏன்னா பட்ஜெட்ல ஒரு ஸ்க்ரீன் சைஸ் 6.6 இன்ச் ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் கேமரா பொறுத்தல வந்து 50 மெகா பிக்சல்ஸ் ரியர் கேமராவோட கொடுத்துருக்க மாடல். செல்ஃபிலையுமே வந்து 13 மெகா பிக்சல்ஸ் கேமராவோட கொடுத்துருக்குது. ஓகே. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவும் இருக்கு. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 5 நானோமீட்டர் சிப் செட்டில் 5Gயோட கொடுத்துருக்குது. ஏன்னா பட்ஜெட்ல ஒரு 5Gயோட இருக்கிறப்போ வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ A14 நான் எடுத்துக்கிறேன். என் பிளாக்கும் இந்த ரெட் கலர் இருக்கு. மிஸ் ஆகிற இன்னும் ஒரு கலர் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். கிரீன் நினைக்கிறேன் இல்லையா? எனக்கு அந்த கிரீன் இருக்கு அவங்ககிட்டதும். A14 கிரீன் நம்மளோட சூப்பராக ஸ்பெக் சொல்றாரு. பேசாம இவர் நம்ம டெக் பாஸ்ல ஆட் பண்ணி விட்டு இவரையும் வீடியோ பண்ண விட்டுலாம் போல. பாருங்க. தேங்க்யூ. A14 5G அதாவது கார்டு ஆஃபர்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கு? ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய இருக்கு. அப்படியா? ஆமா. ஆக்சுவலாக வந்து நம்ம SBIல கிரெடிட் கார்டில் ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம். 1500 rupees வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருக்கு. ஓகே. 1500 வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காகவே நம்ம கொடுக்குறோம். ஆமா, இது ஸ்டார்டிங்ல இருந்தே கொடுக்குறாங்க இல்லையா? இன்னொரு ஸ்பெஷலாக ஒரு 44 ரூபா டெய்லி பேமெண்ட்ல நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கலாம். என்னது? 44 ரூபா. 44? ஆமா. இல்ல புரியல. 44 ரூபாய்க்கு டெய்லியா? டெய்லி எப்படி டெய்லி வந்து கொடுக்குற மாதிரி? இல்ல ஆக்சுவலா ஒரு நாள் யூசேஜ் கால்குலேஷன் 44 ரூபா அப்படின்ற ஒரு கான்செப்ட். மந்த்லி EMI கன்வெர்ட் பண்ணோம் அப்படினா per day வந்து 44 ரூபாய். நான் ஷாக் ஆயிட்டேன். அதனால டெய்லி 44 ரூபாய் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்களா அப்படின்னு. சோ இதை எடுத்துக்கிறேன். இந்த கலர் தான் இல்ல என்கிட்ட, அதனால இந்த கலரே எடுத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துல விக்னேஷ் வந்து இதை ஓபன் பண்ணி பார்த்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட ஃபேவரட் கலர். பில் போட்டுருங்க. பில் பண்ணிடலாம். பில் பண்ணிருங்க. நன்றி கி ப்ரோ. ஓடியாங்க. நல்லா இருக்கு ப்ரோ கலரு. பால் பச்சை கலர் அது மாதிரி ஜொலிக்குது. நல்லா இருக்கு. ஸோ ஆல்ரெடி எங்கிட்ட 2 கலர் இருந்துச்சு. இப்போ 3ஆவது தான் இந்த கலர் வந்து வாங்கியிருக்கோம். பட் என்னன்னா 8GB வேரியன்ட் மட்டும் கிடைக்கல, 4GB. ஸோ இந்த 3 ஃபோனை உங்களுக்கு நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம். ஸோ இவங்களுக்கு கொடுக்க போகிற இந்த ஃபோனில் வந்து Exynos 1300 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு. 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஐயோ போதும், இங்கே வந்து ரிவ்யூவா? வந்த வேலையை பார்ப்போம். சரி. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. சரியா? இங்கே வந்து ரிவ்யூ பண்ணுவோம். நான் பாவம் டென்ஷன் ஆகிற மனுஷன். ஓகே, இந்த கிவ் அவேல நீங்கள் வின் பண்ணுறதுக்கு ஒரு 3 ரூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். முதல்ல எப்பயும் போல ஒரு மரம் நடணும். அதை நட்டு வீடியோ எடுத்து அது என்ன மரம் என்னைக்கு நட்டிங்க உங்களை பற்றின டீட்டெயில் எல்லாத்தையும் சொல்லி அந்த வீடியோவை அவங்க ட்விட்டரில் போஸ்ட் பண்ணணும். ஃபோட்டோ கிடையாது, வீடியோ. அப்போ ரெண்டாவது அந்த வீடியோ போடுறாங்கல்ல, நம்மளையும் முடிஞ்சுன்னா தேவைன்னா சாம்சங் கூட டேக் பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் நம்ம மரம் நட சொல்கிறோன்னு அவங்களுக்கும் தெரியட்டும். மூணாவது நம்மளோட ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் நிறைய ட்விட்டரில் வந்து நம்ம ஆக்டிவாக இருக்க போகிறோம். நிறைய கிவ் அவேஸ் வரப்போகுது. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து ட்விட்டரில் கொடுக்க போகிறோம். ஸோ வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டும் ட்விட்டரில் தான் நடக்க போகுது. அதனால் மறக்காமல் ட்விட்டரில் நம்மளை ஃபாலோ பண்ணணும். 4வது ஒரு விஷயம் இருக்குது. இதில் எத்தனை தடவை வேணாலும் இந்த கிவ் அவேல வந்து என்ட்ரி ஆகிக்கலாம். மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து அலோடு. அதுக்குன்னு ஒரே வீடியோஸ் எடுத்து திருப்பி போஸ்ட் பண்ணி இது பண்ணக்கூடாது. அது வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிரும். நம்மளோட டார்கெட் வந்து ஒரு 500 மரம். இந்த 500 மரத்தை என்னைக்கு ரீச் பண்ணுறாங்களோ அன்னைக்கு கிவ் அவே வின்னரை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் மார்ச் 1ஆம் தேதி இதோட கிவ் அவே வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். சரி, எல்லாம் கரெக்ட் தான். வின்னர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? வின்னர் இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? ரேண்டமாக செலக்ட் பண்ணுவோம்ல. ஸோ அப்படின்றப்ப ரேண்டமாக 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த கிவ் அவே எங்கே இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தாலும் நம்ம வந்து கொரியர் பண்ணிடலாம். ஸோ 1ஆம் தேதி யார் வின்னர் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் கிவ் அவே நாங்கள் வந்து 500 மரம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இன்னும் நிறைய நடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.
ஓகேவா? நன்றி.